இந்த அக்காங்க இருக்காங்கல்ல, எவ்வளோ பாவம். ம் பாவம் அவங்கள போயிட்டு இந்த டிவிகே கட்சியில் இருக்காங்கல்ல, அதாவது விஜய் சார் இருக்கிற கட்சியில் இவ்வளோ காலமாக அவங்க தானே பதவியில் இருந்தாங்க. ரவுடிசத்தில் ஊறி போனவங்க அவங்க. அவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க, கும்பலாக ஒரு 10 பேர் போய் அவங்க வீட்டுக்குள்ளே பூந்து கதவை உடைச்சு உள்ளே போய் டிவிகே ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்களாம். தப்பு தானே, எவ்வளோ தப்பு. அவங்க வேணாம் வேணாம் சொன்னாங்களாம், வீட்டுக்குள்ள வராதீங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ கூட உடைச்சுன்னு போனாங்களாம் கதவை. இவங்க இவ்வளோ அராஜகத்தை மேற்கொண்டதுனால தான் அங்கே இருக்க டிஎம்கே ஆதரவாளர்கள் வந்து இவங்களை அட்டாக் பண்ணிட்டாங்களாம். அட்டாக் கூட பண்ணல, பேசி அனுப்புனாங்களாம். அதான் நம்ம பேசி அனுப்புற வீடியோலாம் நம்ம பார்த்தோம், அது வேற விஷயம். ஆனால் இவங்க பேசுறது இவங்க அது நடிப்புலாம் நினைக்கக்கூடாது, சரிங்களா? அவங்க பாவம் எவ்வளோ பெயின், எவ்வளோ வலியோட பேசுறாங்க. நம்ம பார்த்தாலே அப்படி மனசு வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவங்களுக்காகவும் நம்ம வந்து பார்க்கணும்ல. அவ்வளோ அடிச்சிருக்காங்க. ஏன்னா டிவிக்கில் யாரும் படிச்சவங்க இல்லைல்ல, இப்போ எல்லாமே ரவுடிசம் தானே எல்லாருமே. ரொம்ப வருஷம் கட்சியாச்சு. நான் டிஎம்கேவை சொல்ல, டிவிகேவை சொல்லுவேன், சரிங்களா? அதனால டிவிக்கு ஆட்கள் தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இல்லை, நான் சிரிக்கல, அவங்க ரொம்ப சீரியஸாக சொல்லியிருக்காங்க. அதனால நான் வந்து அதை வந்து கடுமையாக கண்டனம் பண்ணுறேன். ஒரு கிளாரிட்டி மட்டும்தான். அக்காங்க யாருன்னா லோக்கல்ல டிஎம்கே மகளிர் அணி நிர்வாகிகளாம், வேற ஒன்றும் இல்லை. அங்க இருக்க லோக்கல்ல இருக்க ஒரு வட்டச் செயலாளரோட மேற்பார்வையில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. தப்பு எல்லாம் டிவிகே மேலதான். நீங்க ஏன் மக்கள் தான் ரெடி ஆயிட்டாங்களா ஓட்டு போடுறதுக்கு, நம்ம ஏன் போய் கேட்கணும் மக்கள் கிட்ட? அவங்க பதறுவாங்களா? இன்னும் ஒரு கூடுதல் தகவல் ஒன்று சொல்றேன். இந்த அக்காங்க இருக்காங்கல்ல, இவங்களே டிவிக்கு தான் ஓட்டு போடுறதுக்கு இருக்கிறதா நியூஸ், தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.